உறவுகளுக்கு வணக்கம். நான் கள்ளக்குறிச்சியிலிருந்து சங்கர். இதை சொல்கிறதா வேண்டாமான்னு தெரியல, அவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஆனால் சொல்லித்தான் தீரணும். இதை சொல்லும்போது அது பெற்றோர் அதோடைய குழந்தைகளுக்கு சிலருக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மிக நெருக்கமானவங்க, எனக்கு தெரிஞ்சவங்களும் இதில் இருக்கலாம். அதனால் சொல்ல வரேன். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு இன்னைக்கு இது வரைக்கும் செத்துருக்காங்க. 49, 50ங்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு 100 தாண்டும். அதில் உறுதியாக எனக்கு தெரியும். அது நடக்கட்டும், அது அப்புறம் பேசுவோம். அதையும் தாண்டி ஒரு கூத்து நடக்குது. இடஒதுக்கீட்டில் படிக்க வச்சு அறிவாளி ஆக்கி வேலையை வாங்கி கொடுத்த பார்த்து கூட பெத்த அப்பா அம்மாவை பார்க்கல. சிலர் தன் தந்தையின் பெயரை அழகான பேரில் மாற்றணும், தமிழில் பேரை மாற்றணும், இல்லை உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும்னு பேரை மாற்றுறாங்க. அப்பா அம்மாவுக்கு சோறு போடல. கள்ளக்குறிச்சியிலிருந்து பக்கத்தில் கச்சராப்பாளையம் போகிற சாலையில் மட்டிகைக்குறிச்சின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் நேற்று 20ஆம் தேதி 20/6 நேற்று வியாழக்கிழமை ஒருவர் இறந்துட்டார். அவருடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது என்று யாருக்காவது தெரியுமா? அங்கே இருந்தவர்கள் மிகவும் நெருக்கமானவர்கள் சொன்னார்கள். தயவு செய்து என் அன்பிற்குரிய உறவுகள், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என் மீது வலி வச்சுக்க கூடாது, என் மேலே வருத்தப்பட்டு கூடாது. உண்மை நிலையை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். நாளை உங்களை மாதிரி வேறு யாரும் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். படிச்சுட்டு நிறைய பேர் இப்போ அரசு பணி ஒப்பந்தத்தில் வேலை பார்க்குறாங்க. அவங்க 3 பசங்க. முனியன்னு ஒருத்தர் இறந்துட்டார். அவர் ஏன் இறந்தாருன்னு தெரியுமா? உன் திராவிட மாடல் அரசோட லட்சணம் மயிர சொல்கிறேன் நான். அதுக்காக சொல்ல வரேன். ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்குற ரேக உருளல ரேஷன் அரிசி இல்லை உள்ளல. பசங்க பூரா கள்ளக்குறிச்சியில் குடியிருக்காங்க, அங்கே வரல பசங்க. இது சத்தியமான உண்மை. பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் பார்த்து சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டதை நான் சொல்ல வரேன். இது நிறைய வீட்டில் நடக்குது. என்னன்னா, படிக்கிற கல்வியில் சுய அறிவு இருக்கணும்டா, ஏன் வரலாறு இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், என்னுடைய கல்வி இருக்கணும். உன் திராவிடல் மயிர் இருக்கக்கூடாது. நீ என்ன கருமாந்தத்தை உன் பெரியார் ராமசாமி வப்பாட்டி வச்சிருந்த வரலாறு ஆக்குனீங்கன்னா எப்படா எங்களுக்கு நாளதாக இருக்கும்? பெத்த அப்பனுக்கு சோறு போடலடா. ரேஷன் கடையில் போய் ரேகையை உருட்டுறாரு, கை ரேகை. என் தாய் மீது சத்தியம், என் தலைவன் பிரபாகர் மீது, என்னுடைய இனத்திற்கு அடையாளமான என் அண்ணன் செந்தமன் சீமான் மீது சத்தியம். ரேகை உருட்டல. அந்த அரிசியை எடுத்துட்டு வந்து தான் அந்த ஆளு சோறாக்கி திங்கணும், சாப்பிடணும். மகன்கள் அங்கே இல்லை. ஏன்னா திருமணமாகி அவங்கவுங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க, அவர் தனியாக விட்டுட்டாங்க. கை ரேகை உருளல. போயிட்டு ரேகையை வச்சுக்கிட்டு வாங்கினாங்க. அது வரைக்கும் அந்த அளவில் பசி தாங்க முடியலடா. முட்டி போட்ட வாக்கில் கழுத்தில் தூக்கி போட்டு சொங்கி செத்துட்டாரு. அந்த ஊர் பஞ்சாயத்து கிளர்க்க மயிர புடுங்குறான். அங்கே இருக்கிற தலைவருக்கு என்ன புடுங்குற வேலை? இது நான் சத்தியமாக உண்மை. போய் விசாரிங்க, உடலை பரிசோதனை செய்யுங்க. நீ என்ன சொல்றீங்களோ அதை நான் கட்டுப்படுறேன். என்னடா புடுங்குற வேலை? வியோவுக்கு எங்கடா வேலை? இந்த சாராயத்தை சுட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு தகவல் சொன்னாதான் வரும். அப்போ நீங்கள் தான் உளவாளியை வச்சிருக்கீங்களாடா? ஊருக்கு சாராயம் வச்சு விற்கிறீங்க, ஊருக்கு உளவாளியை வச்சிருக்கிறீங்க. ஊரில் பெரிய மனுஷன் புடுங்கி பெரிய புடுங்கிங்களா இருக்கானுங்க. அந்த அதாவது ஒரு ஊரில் ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் பண்ணுறான் அப்படின்னா, யாராவது தவறு பண்ணுறான்னா வரவன் முதல்ல போலீஸ்காரன் என்ன கேட்குறான் தெரியுமா? அந்த ஊரில் பெரிய மனுஷன் யாரு? அவர் என்ன சொல்கிறார்? அதுதான் புடுங்கி தீர்ப்பு மயிறு. அந்த நாயை சில்லற நாயா இருக்குது, அந்த மானங்கிட்டு போன நாயா இருக்குது. அந்த நாய் பேச்சை நீங்க கேட்குறீங்க. இது கள்ளக்குறிச்சி சுற்றி இருக்க எல்லா காவல் நிலையத்தையும் இந்த கருமாந்திரம் இருக்குது. அவன் யோகியமான்னு அவன் அப்பா யோகியனா இருக்கண்டா. இருப்பா செத்து போயிட்டாரு. இவன் மவன் எப்பறா யோகியமான் நீங்க முடிவு பண்றீங்க? இதுல திமுக கிளை கழக செயலாளர், திமுக ஒன்றிய செயலாளர், திமுக புடுங்கி, இதை நான் சொல்றது சடையமிட்டு மட்டி குறிச்சி வெங்காயம் மயிரில் இருக்கதான் நான் சொல்றேன். அவனை தான் சொல்றேன் நான். ஒரு பிரச்சனை யாராவது எடுத்துட்டு போனா அவனை போய் கேட்கறது. அவன் தான் பிரச்சனைக்கே காரணம். வெற்றி கொண்டான் ஒரு தடவை இங்கே இவிஎஸ் மகால் கலந்தாய கூட்டத்தில் நடக்குது. கலந்தாய கூட்டம் எங்கேயோ நடக்குது. பேசும்போது நாங்கள் கூட இருக்கிறேன். நான் போட்டோ எடுக்கிறேன். அந்த இதில் நிகழ்வு வச்சு அப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் சொல்கிறான்டா, அவன் நம்ம கட்சிக்கு எதிராக இருக்கானா, நம்ம கட்சிக்காரன் சண்டை போடானா, அவன் நம்ம வேற கட்சியில் இருக்கானா, அவனை நம்ம கட்சிக்குள்ளே இழுக்கப்பாரு. வரலையா குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணு. அவன் குடும்பத்துக்குள்ள அவன் பொண்டாட்டியை விடாத, வெப்பாட்டி அவன் பொண்டாட்டி எப்படியாவது கைக்குள்ள போடு. இல்லையா அவன் குடும்பத்தை பொண்டாட்டி பிள்ளை எப்படியாவது பிரி, நிலத்துல வீட்டுக்கு சண்டைக்கு விடு, உன் கட்சிக்காரனை விடு. நீ வேற எதுவும் தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மாட்ட சொல்லி நாளைக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லு, நாளைக்கு அதே மாதிரி அரசாங்க வேலை கிடைக்காதுன்னு சொல்லு. அதே மாதிரி அண்ணன் தம்பிகளை விட்டு சூண்டி விட்டு, அண்ணங்காரன் கட்சியில் இந்த கட்சியில் இருந்தானா தம்பிக்காரன் இந்த கட்சி கூட்டு வந்துரு. அவனை கூட்டிட்டு வந்து அந்த கட்சிக்குள்ள குடும்பத்தை உருவாக்கு. அவன் கூட நீ நில்லு. நம்ம ஆளுங்கட்சியா நாம தான். நம்ம இருக்கும்போது அவனை என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த வெங்காயம் மயிரெல்லாம் சொல்லி கொடுத்தோம்லடா. அப்ப சொல்லும் போது ஒரு மானங்கட்ட வார்த்தையை சொன்னான்டா. கருணாநிதி இருக்கான்ல, அந்த கருணாநிதி செஞ்சானா எலெக்ஷன் டைம். அப்போ அண்ணா செத்த உடனேயே SSR ஒருத்தர் இருந்திருக்கார், சினிமா நடிகர். அவரு 37 MLA கையில் வச்சிருந்தாராம். அப்ப அவர் தர முடியாதுன்னு சொல்லி அந்த 37 பேர்த்த கொண்டு பாதுகாப்பா வச்சிருந்ததுனால
அவர் என்ன எம்ஜிஆர் சொல்லின பிறகு ஒத்துக்கிட்டார். எம்ஜிஆர் சொன்ன பார்த்து ஒத்துக்கிட்டு கொடுத்துட்டாரு. அப்ப அவன் சொல்றான், அந்த ஆளு கருணாநிதி, இதெல்லாம் கருணாநிதி வந்தது நான் திராவிட மாடல் மயிர் அவங்கள்ட்ட. அந்த கருணாநிதி விஜயகுமாரி யார் SSR பொண்டாட்டி விஜயகுமாரி தூக்கிட்டு போய் அப்பாட்டியா வச்சுக்கிட்டான். இதாண்டா அவங்க கத்து கொடுக்குற கருமாந்திரம், திராவிட மாடல் கருமாந்திரம் வச்சுக்கிட்டானா. அப்புறம் அதே மாதிரி தான் செந்தாமரை நல்லா வளர்ந்து வரார், சினிமா நடிகர். அம்மா கனிமொழியுடைய அப்பா தயாளம்மாவுடைய புருஷன், புருஷன், அவர் அதே மாதிரி வளர்ந்து வந்து திமுகவுக்காக பயங்கரமா போராடிட்டு இருந்திருக்காரு. அவ்வளவு நல்லா செலவு பண்ணியிருக்காரு, அவ்வளவு வளர்ந்தாரு. இவரும் வளர்ந்து வராருன்னு இந்த கயவன் கருணாநிதி பய இந்த ஆளு செஞ்ச அயோக்கியதானம் இதே வேலையை செஞ்சு வச்சிருக்கான். இப்ப அதே தாண்டா அந்த கட்சிக்கார போறவன் எல்லாம் பண்றான். இவன் முன்ன குடும்பத்தில அவன் பொண்டாட்டியை தேவையில ஆக்கி விடுவானு, பேரக்கு எடுத்துருவானு குடும்பத்தை. இவன் பொண்டாட்டிலாம் பத்தினி மாதிரியும். இந்த நான் சத்தியமா சொல்றேங்க, மனமார சொல்றேங்க. இதுல வந்து நான் மற்ற இதெல்லாம் சொல்லல. இதுல திமுக காரன் அந்த கிளை கழக சேர்ந்த ஊருக்கு 2 பேருங்க, ஊருக்கு 2 பேர் 3 பேர் இருக்காங்க தலைமை. இப்ப 40-50 வருஷம் எப்படி இந்த திமுக கருணாநிதி, அவருடைய மாமா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின், அடுத்தது வந்து துன்பநிதி ஸ்டாலின் வருதோ அது மாதிரி இருக்கானுங்க ஊருக்கு 4 பேர். நான் வெளிப்படையா பேசுறேன், மற்ற கட்சிக்காரங்க பாதிக்க நான் உண்மையா மனமார பல பேர் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறாங்க. என் குடும்பத்துக்குள்ளே வந்து நில விஷயத்துல வந்து புள்ள பூண்டு விளையாண்டானுவ திமுக காரணங்க, சடைமுட்டு காரணங்களும் மட்டி ஊசி காரணங்களும் சேர்ந்து என் குடும்பத்தில் வந்து என் அண்ணன் யாருன்னே தெரியாது இவங்களுக்குலாம் ஒதுங்கி இருந்தோம், சம்பந்தமே இல்லாமல் அவங்க ஒரு தொழில் செஞ்சுட்டு எங்கேயோ இருந்தான். நாம் தமிழ் கட்சியில் இருந்தவங்கத்துக்கோசரம் வந்து எனக்கு பிரச்சனை பண்ணி நிலத்தை எழுதி போலீஸ் ஸ்டேஷன், கச்சாரப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் கொடுக்குறேன். அவர் அங்க ஒரு போலீஸ்காரர் இருக்காரு, அவர் இருந்தார் எஸ்ஐ, அவர் சி பார்ட்டியாம். ஏண்டா எவனாவது வக்கீல சி பார்ட்டியா வச்சு பார்த்துருக்கீங்களாடா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல? சொல்லு பாப்பா. திருடன் மொல்ல மாதிரி முடிச்ச வைக்க கொள்ளக்காரன் அவன் சி பார்ட்டி, உனக்கு கமிஷன் கொடுப்பேன். வக்கீல கூட சி பார்ட்டியா வச்சிருக்கீங்களாடா? ஏன்னா அவன் எந்த கேஸ் எடுத்துட்டு வந்தாலும் சரிதாங்க, அவன் கமிஷன் சம்பளம் சேர்த்து தருவானா. இதுக்கு யாரு? திராவிட மாடல் தான் காரணம். என்ன காரணம்? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் வாரம் அனுப்பணும். யாருக்கு? சிஎம் செல்லுக்கு அனுப்பணும்னு சொல்றாங்க, காவல்துறையிலே சொல்றாங்க. அதனாலதான் வண்டியை மறிச்சு 2000, 5000, 3000 போடுற ஃபைன் போறது பூரா அங்கதான். என்ன பண்ணி எனக்கு தெரியாது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தோம். இதுல டிஎஸ்பி தனியா அனுப்பணும், எப்படி இதுல எஸ்பி தனியா அனுப்பணும். அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? போலீஸ் சாராயம் விற்கிறவன கண்டுக்காம தான் இருக்கணும். சாராய வியாபாரி தெரியாதா? போய் யாரை பிடிப்பா? ஆளுங்கச்சி அவன். போய் பாரு, எங்க வேணாலும் எடுத்து பட்டியல் எடுத்து பாரு. எழுத்து பேசுனா ஆலய மாத்தி விடுறீங்க. ஏன் உங்க எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லுங்க, உங்க மாவட்ட செயலர் ராஜினாமா பண்ண சொல்லுங்க, உங்க எம்பியை ராஜினாமா பண்ண சொல்லுங்க, உங்க கவுன்சிலர் ராஜினாமா பண்ண சொல்லுங்க. அது என்னடா காவல்துறை அதிகாரிங்க, இருக்கிற உயர்ந்த அதிகாரிங்க, எஸ்பி, கலெக்டர் இவங்கள மாத்தி விடுவீங்க. அவங்களோட கொண்டு சாராயம் வச்சு விற்கிறாங்க. கள்ளக்குறிச்சியா ஒரு டிஎஸ்பி ஒரு ஒன்றிய செயலர் அடிக்க போறான், ஒரு கிளை கடை செயலர் சாராய பிரச்சனையில அடிக்க போறான். எவனும் கேட்க துப்பு கிடையாதுங்க. இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள். எல்லாம் மாடலாம், திராவிட மாடலாம். என் அண்ணன் சீமானை நான் தலைவனுங்கிறேன், தலைவன். இந்த டாஸ்மாக் குடிச்சு சேர்த்தோடே வர முடியாதான்னு சொல்லிட்டார். அதான் எங்க அண்ணன். ஏன் தெரியுமா? வலிக்குது எனக்கு. அங்க வந்து பார்த்தா என் அண்ணனும் என் தம்பியும் எங்க அப்பா என் அக்காலும் என் தங்கச்சியும் செத்து கிடக்குறது என்னால பொறுக்க முடியலடா. ஏன் இனண்டாது செத்து கிடக்குது எப்படா நான் பாக்குறது, பாத்துக்கு சலிக்கிறது, சகிச்சுக்கிறது. திராவிட அரசியல் இது மாதிரி பண்றான், என் இனத்தை கருவ இருக்கிறானுடா. நான் என் இனத்துக்கு நான் கத்துறேன்டா. என் சில வயசுல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன்டா, யாரும் குடிக்காதீங்கன்னு நான் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்டா. இப்படியே புலம்புறார், போன் பண்ணா புலம்புறார். என்னால ஜீரணம் பண்ணவே முடியலையே, நான் எப்படி பேசுறது, இந்த இனத்தை எப்படி நான் மீட்டு எடுக்கிறதுங்கிற. என் தலைவனுக்கு நான் தலைவணங்குறேன், என் அண்ணன் சீமானுக்கு நான் தலைவணங்குறேன். என் தலைவன் பிரபாகரன் எங்கள் இனத்துக்கான தலைவர், எங்கள் தமிழ்நாட்டின் தலைவன் எங்கள் அண்ணன் சீமான். அவருக்கு எனது புரட்சி வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. தயவு செய்து கொஞ்சம் திருந்துங்கடா, இந்த திராவிட மாடல் திருந்துங்கடா. முடியலடா உங்கள்கிட்ட எங்களால.